அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காபாவை சுற்றி வருதல். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடைபெறும் ஹஜ்ஜின் போது உம்ராவுடன் ஹஜ்ஜையும் நிறைவேற்றினார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு வந்ததும் காபாவை 7 முறை சுற்றி வந்துவிட்டு முதல் வேளையாக காபாவின் மூலையில் ஒட்டி பதிக்கப்பட்டுள்ள ஹஜருல் அஸ்வத் என்ற கல்லை தொட்டு முத்தமிட்டார்கள். 7ல் 3 சுற்றுக்கள் தோள்களை குலுக்கி வேகமாக நடந்தும், 4 சுற்றுக்கள் மெதுவாக நடந்தும் சுற்றி தவாஃபுல் குதூம் என்ற அந்த தவாஃபை நிறைவேற்றினார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 2361 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புனிதமான காபாவை தவாபு சுற்றுகின்ற போது ஆண்கள் தங்கள் மேலாடையை வலது புஜம் மட்டும் திறந்திருக்கும் வகையில் போட்டுக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்துள்ளதாக நபிமொழி தொகுப்புகளிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்மீகமும் அறிவியலும் இதையும் ஒரு புள்ளி என்று இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லலாம். இஸ்லாமிய மார்க்கம் கூறும் அனைத்து வழிபாடுகளுக்கு பின்னாலும் மனித நலம் மற்றும் பிரபஞ்ச விதிகளின்படி அமைக்கப்பட்ட அறிவியல் உண்மைகள் பல ஒளிந்துள்ளன. புனிதமான காபாவை வலம் வருவது என்பது அகத்தையும் புறத்தையும் தூய்மையாக்கும் ஒரு அறிவியல் அடிப்படையிலான வழிபாடாகும். காபாவை சுற்றி 7 முறை தவாஃப் செய்வது அல்லாஹ்வுக்கான பக்தி மற்றும் முழுமையான கீழ்ப்படிதலின் ஒரு வழிபாட்டு செயலாகும். ஏன் குறிப்பாக 7 முறை என்பதற்காக காரணம் மனித அறிவால் முழுமையாக விளக்கப்படவில்லை. இது அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹ் இட்ட ஒரு தூய வழிபாடு, அந்த வழிபாட்டு செயல் என்பதைத்தான் இங்கே நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆன்மீக ரீதியாக இது வாழ்க்கையின் மையமாக அல்லாஹுவை வைத்துக் கொள்வதை குறிக்கிறது. அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தூய ஒரே இரட்சகனின் நம்பிக்கையின் மரபுடன் விசுவாசிகளை இந்த காரியம் இயக்குகிறது, இணைக்கிறது. தவாஃப் என்ற அரபி சொல்லின் பொருள் ஒரு பொருளை அதன் 4 புறங்களிலேயும் அந்த பொருளின் இடதுபுறத்திலே இருந்து சுற்றி வருவதற்கே தவாஃப் என்று சொல்லப்படுகிறது. மக்கா என்னும் அரபு பிரதேசத்திலே உலகில் அல்லாஹுவை வணங்குவதற்காக முதலாவதாக எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் காபா. இந்த காபாவை 7 முறை சுற்றி முடிப்பதே மார்க்க ரீதியில் தவாஃப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகில் உள்ள பள்ளிவாசல்களில் அனைத்திலும் ஒருவர் உள்ளே நுழைந்தவுடன் காணிக்கை தொழுகையான தஹிய்யத்துல் மஸ்ஜித் என்ற தொழுகையை தொழுது கொள்வது வழமை. ஆனால் உலகில் முதல் பள்ளிவாசலாகிய காபாவை வந்தடைகின்றவர்கள் அவர்கள்
தஹியத் என்கின்ற அடிப்படையிலே, காணிக்கை என்கின்ற அடிப்படையிலே அதை தவாஃபு செய்வதுதான் அதற்குரிய காரணமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதிகமான முறையிலே அந்த காபாவை தவாஃபு செய்கின்ற, சுற்றி வருகின்ற பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.